பட்டதாரிகளை உள்வாங்கி இந்த முன்பள்ளிகளை நிச்சயமாக நாங்கள் இதுக்கெல்லாம் தீர்வு காண்போம். பட்டதாரியாவே கஷ்டப்படினோம் இல்லைன்னு சொல்லல. பட்டதாரிகளும் நிறைய நாள வேலை இல்லாம போராடி கொண்டிருக்கிறாங்க. அப்படியோ காணணும் நம்பிக்கை இருந்தது. பட்டதாரியை பற்றி சொல்லணும் தானே. உண்மையா அவைகிட்ட போய் விரும்பி நீங்க நர்சரிக்குள்ள போவீங்களான்னு கேட்டா 1 month or 2 months செய்வீங்க. டிகிரி இருக்கிறவங்களை வச்சு அவங்க தான் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற மாதிரியான இனி வார திட்டத்தில் அப்படி கொண்டு வருவோமே தவிர இப்ப இருக்கிறவங்களுக்கு அதால எந்த ஒரு பாதிப்பு சம்பளம் போதாது. அதெல்லாம் economically very bad, but one by one we try to resolve all these problems. இந்த பிரச்சனைகளை பற்றி எங்களுக்கு தெரியும். 6000 ரூபாய் உண்மையிலே போதாது. நாடு தானே ஒவ்வொரு பிரச்சனையாக நிச்சயமாக நாங்கள் இதுக்கெல்லாம் தீர்வு காண்போம். ஆனா சொல்லி இருக்கிற கல்வி முறையில மாற்றம் எடுப்போம்னு சொல்லி இருக்கிறார். ஆனா அதுக்கு சந்தோஷம், அது சொன்னது சந்தோஷம். ஆனா எங்களை சந்திக்க விட இல்லை. அது ஃப்ரீயா மெனகருத்து நாங்க கதைக்கல. ப்ரீ ஸ்கூல்காரதான் கதைச்சுவேன். நாங்க கதைக்கலையா நாங்க கதைக்கல. ஆனா எங்கடியாக வேற இடங்களே மிரிக்கணும் மீட் பண்றதுக்கு. அதுக்குரிய ஏற்பாடு யாரும் செய்து கொடுத்துறீங்களா? 2 கூட்டம் இருக்கு. நாளைக்கு பூனேரியில இருக்குது. இப்ப 7 ஆளையில நிக்கணும். சனிப்பேல நிக்கணும். எங்கடியாக ஒரு மீட் பண்றதுக்கு ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்துச்சுன்னா எங்களுக்கு சந்தோஷம். என்ன சொன்னா நாங்கள் ஏற்கனவே வடக்கு ஆளுநரோட இளங்குமரசரோட எல்லாரோடையுமே போய் சந்தோஷம் அமைச்சரை சந்திச்சினாங்க. குறைஞ்ச வேதனத்தோட கூடிய சேவை செய்து கொண்டிருந்தாங்க. நாங்க பிரைமரியோட ஒப்படைக்க பிரைமரியை விட அடிஷனலா எவ்வளவு ஒர்க் பண்ணி கொண்டிருந்தாங்க ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ். ஆனா எங்களுக்குரிய ஒரு வேதனம் என்றதை தாண்டி எங்களுக்குரிய ஒரு அந்தஸ்தே எங்களோட கல்வி முறைமையில கிடைக்கல. அது எங்களுக்கு மனசுக்கு சரியான சங்கடமா இருந்தது. ஆனா இந்த அரசாங்கம் வந்தவுடனே எங்களை உள்வாங்குறோம்னு சொல்லி அவங்க பலதரப்பட்ட பப்ளிக் மீட்டிங்ல வாக்குறுதிகள் அளிச்சிருக்கிறாங்க. பப்ளிக்கா வாக்குறுதி அளிக்கிற சந்தர்ப்பத்தில் கட்டாயம் நிறைவேற்றுவாங்க அந்த கோரிக்கை என்று சொல்லி நாங்கள் மனதார நம்புறோம். அது அந்த கோரிக்கையில நிறைவேற்றணும் என்று கேட்டுக்கொள்றோம். அத்துடன் ஒரே விஷயம், கடந்த காலங்களில் நடைபெற்ற இவர்களுடைய கல்வி செயற்திட்டத்துல அதாவது பட்டதாரிகளை உள்வாங்கி இந்த முன்பள்ளிகளை வளர்த்துக் கொள்வதாக அவர்கள் அந்த வாக்குறுதிகள் அளித்திருந்தார்கள். அதனாலதான் எங்களுக்கும் இப்படி ஒரு எண்ணம் வந்தது. என்னென்னா நாங்கள் இப்ப பாத்தீங்கன்னா 25, 30, 40, 45 வருடங்கள் கடமையாற்றிய ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் ஓய்வு பெற்று 40 வருஷம் ஓய்வு பெற்று இருக்கின்ற ஆசிரியருக்கு எந்த விதமான ஓய்வூதியமும் கிடைக்கல. இப்ப வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களும் ஒரு 6000 ரூபாயோடு தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றது பணி சேவையைத்தான் செய்கிறார்கள், வேலை என்று செய்யல. அதுக்குரிய தகுதியை எங்களுக்கு இவர்கள் தர வேணும். பட்டதாரிகள் எடுத்துக்கிட்டா நாங்கள் எல்லாரும் வீட்டில் சும்மா தான் இருக்க வேணும். அப்ப எங்களுடைய வீட்டு வேலைகளும் சரி, எங்களுடைய சமூக சேவைகளையும் சரி நாங்கள் அர்ப்பணித்து இந்த குழந்தைகளை நாங்கள் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிற நாங்களுக்கு உரிமையை தரணும் என்றதான் அவர்கிட்ட கேட்டிருக்கிறோம். அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக எங்களுக்கு அந்த இதை வழங்குவதற்காக வாக்குறுதி அளித்திருக்கின்றார் பிரதமர். அதற்கு நாங்கள் இந்த நேரத்தில் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். பட்டதாரிகளும் நிறைய நாள வேலை இல்லாம போராடி கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கான இதே கிடைக்கணும் இல்ல தங்கச்சி. என்னண்டா பட்டதாரியாவே கஷ்டப்படினோம் இல்லைன்னு சொல்லல. நாங்கள் இதுக்குள்ள எந்த ஒரு வருமானமும் இல்லை. இப்போ 6000 ரூபாய் மற்ற ஸ்கூலால சில ஹெல்ப்ஸ் வருது. எல்லா ஸ்கூலுக்கும் அவ்வளவு காசு கொடுக்கறதும் இல்லை. அப்ப எல்லாரும் உண்மையா கஷ்டப்பட்டு தான் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நிரந்தரமாக்கவும் இல்லை. நிரந்தரமாக்க மாட்டினோம் என்றது உங்களுக்கு வடிவா தெரியும். ஆனா எவ்வளவு கஷ்டத்தை நாங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கோம். இப்ப எங்களுக்கும் வயசு போய் கொண்டிருக்குது. எங்க பிள்ளைகளும் படிச்சு கொண்டிருக்கிறோம். வீட்டை நோய்பட்டு ஆக்கள் இருக்கிறோம். எங்களுக்கு நோயால் நாங்களும் பாதிக்கப்பட்டிருப்போம். அப்ப எவ்வளவு சிக்கலை நாங்கள் இது கொண்டு வந்திருக்கோம். இருக்கிறீங்க இப்ப நான் 13 வருஷம். நான் 13 வருஷம் டீச்சர்ஸ் இருக்கிறேன். 27 இப்ப ரிட்டையர் ஆனாலும் எவ்வளவு 60 வருஷம் டீச்சர்ஸும் இருக்கினா. அப்ப அதையும் என்ன நாங்க கடைசியாக போயிட்டு போக போறோமோ சாரிதான் ஏதாவது கொடுப்போமோ. அது எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் இருக்கிறது இல்லை. எந்த இடத்துலயும் எந்த ஒரு சலுகையும் இருக்காது. அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப முன்பள்ளின்றது இந்த முன்பள்ளி தான் பிள்ளைன்ற அறிவு வளர்ச்சியோட முக்கிய பங்கு. அந்த பிள்ளை அந்த 5 வயசுக்குள்ள என்னத்தை கற்றுக்கொள்ளுதோ அதுதான் அந்த பிள்ளைங்க 40 வயசு மட்டும் செல்வாக்கு செலுத்த போகுது.
அப்ப நாங்கள் அதுக்கேற்ற விஷயங்களை தான் பிள்ளையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களோட பணி என்னன்னு தெரிஞ்சுதான் நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப விட்டு விலகிட்டு இன்னொரு வேலை 30,000 ரூபாய் கொடுக்கிறோமா இந்த ஸ்கூல்ல போறீங்களான்னு சொல்லி கேட்டாலும் நிறைய பேர் சொல்லுவோம் மாட்ட முடியாது. எங்களுக்கு இதுக்கு இருந்து பழகிட்டு இந்த இடத்த விட்டு நாங்க போனா புது டீச்சர்ஸ் அதுக்கு வரவும் மாட்டேங்க. பட்டதாரியை பற்றி சொல்லிதான் தானே உண்மையா அவைகிட்ட போய் விரும்பி நீங்க நர்சரிக்குள்ள போவீங்களான்னு கேட்டா 1 month or 2 months தான் செய்வீங்க. இந்த 6,000 ரூபாய்க்கு செய்வீனம்மா, இந்த சரி 15,000 20,000 ரூபாய்க்கு செய்வீனம்மா. அந்த பிள்ளை அடிப்படை சுகாதாரத்துல இந்த வாஷ்ரூமுக்கு போறதுல இருந்து எல்லாமே நாங்கள் தான் பழக்கிறோம். அப்ப எல்லா விஷயத்தையும் நாங்கள் அடிப்படையா கொடுத்து கொண்டிருக்கீங்க. என்ன கவனிக்காம வர்றது? ஓகே, அப்ப இவ்வளவு காலமா பட்டதாரிகள் எல்லாருமே போராடல, நீங்க அதுக்கான ஒரு குரலும் நாங்கள் ஒருக்கா போராட்டம் செய்த நாங்கள் அங்கீகாரம் கிடைக்கல, அப்படியே விட்டுட்டீங்களா? அப்படியே கைவிட்டுட்டேன். புதிய அங்கீகாரம் கிடைக்கல. இரண்டா பட்ஜெட் வந்து நிதி ஒதுக்கீட்டியே முன்பள்ளி டீச்சர்ஸுக்கு சொல்லி நிதி அது கூட பட்ஜெட்லயே இடம் பெறுது இல்லை. அப்படி இருக்க நாங்கள் வீணா ஆர்ப்பாட்டம் செய்தோம், கோரிக்கைகளை முன் வச்சோம், எடுபடாத ஒரு ஃபீலிங் எங்களுக்குள்ளேயே ஓண்டா இருந்தா என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சம்பள உயர்வோ அல்லது எங்களை உள்வாங்க போயிடும் என்றாலும் பட்ஜெட் ஒதுக்கேக்குள்ள அந்த பட்ஜெட்டுக்குள்ள நிதி ஒதுக்கூட வந்தாதான் அடுத்த கட்ட மூவிங்க கொண்டு போயிடலாம். அப்படி ஒரு பட்ஜெட் ஒதுக்கீட்டுலயே நாங்க உள்வாங்கப்படாம இருக்கிற டைம்ல நாங்க சும்மா மூவிங்க எல்லாம் முன்வைக்கிறதுல வேஸ்ட் எங்களுக்கே விளங்கிட்டுது. அப்ப நாங்களே சைலண்டா நாங்க சேவையே செய்து கொண்டிருப்போம். போட்டால ஒரு ப்ரமோஷன் எங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு என்ன நம்பிக்கையில வந்து நீங்க இன்னைக்கு பிரதமர் நாங்களுக்கு என்ன சொல்லுவோம், நாங்க சும்மா இருந்து இடையில முகவரை கூடாக எங்களோட கோரிக்கைகளை நாங்கள் முன்வச்சு கொண்டு போறதில்ல. மேலிடத்துக்கு எங்களோட கோரிக்கை போகுதோ போக இல்லையோன்று கூட எங்களுக்கு சம்டைம் தெரியாது. நேரடியா நாங்க நேரடியா கோரிக்கை முன்வைக்கோம் திடகாத்திரத்தோட தான் வந்து நாங்கள் மகஜர் கொடுக்கறது ஒரு சம்பிரதாய பூர்வமா மகஜரோடு கையளிக்கிறாங்க. அது ஒரு முடிச்சலா மகஜர் கையளிக்கிறாங்க. நாங்கள் அவாவோடு கிடைச்ச கலைக்கோணுன்றதான் உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்தத்தானே வேணும். நாங்கள் மகஜர் கொடுக்கறது ஓகே, எங்களை உணர்வுகள் வந்தாவா அதுல புரிஞ்சு கொள்ளவனும் தான் மட்டும் நேரடியா தான் கண்டு கலைக்க வேணும். எப்படி நாளே ஆர்ப்பாட்டம் பண்றது கிடையாது. எங்களை உணர்வுகளை தான் இல்ல. நாங்க 60 டீச்சர்ஸ் கிட்ட வந்து நாங்க மதிப்பா வடிவாங்க கௌரவிச்சுதான் நம்ம நடந்தவா. உண்மையா அது பெரிய ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. நிச்சயமா நல்ல ஒரு மாற்றம் நிகழும் போது அது எல்லா டீச்சர்ஸுக்கு மணி அடிக்கிறது சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்ள வேணும். எல்லாரும் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம், நல்ல ஒரு வருமானம், எங்க குடும்பத்தையும் உயர்த்த வேண்டும் என்றது பார்த்து கொண்டு இருக்கிறோம். பட்டதாரி டீச்சர்ஸை நாங்க சொல்லல, ஆனா எங்களுக்குரியது எங்களுக்கு நாங்கள் அதுல இருக்கிறோம். துரத்த இல்லாத இல்ல. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வந்திருக்குது. அவ உடனே சொல்லிட்டேன், நாங்கள் மகஜர் கொடுத்து அவ வாசிக்கிறதுலேயே எங்களோட ப்ரீ ஸ்கூலை பற்றி முன்பள்ளியை பற்றி சொல்லிட்டா எங்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சரியான ஒரு நம்பிக்கையான இது மன திருப்தியோட தான் நாங்கள் இன்னைக்கு வீடு செல்ல போறோம். ஓகே, இப்ப இதே சமயம் இப்ப அவங்க வந்து உங்களோட கதைச்சிருந்தவங்க தானே, அதே சமயம் அவங்க உண்மையாவே உங்களை காணாம போயிட்டாங்கன்னா அது அந்த நேரம் என்ன செஞ்சுட்டீங்க? இல்ல நாங்கள் காண வேணும்னு நம்பிக்கை இருந்தது. எப்படியோ கதைச்சுதான் வேணும். எப்படியாவது மிஸ் 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 குரலை என்ன கதைச்சே தீரவணும் ஒரு முடிவே இருந்ததுதானே. எல்லாரும் போயிட்டு அவ கொழும்புக்கு வந்து கதைக்க வேணும்னு சொன்னா கூட யோசினாங்க. சரி ஓகே, இனி அடுத்த கட்டம் அங்கதானேண்டா செய்ய தயார் தானே. உங்க இடத்துக்கே வந்து உங்களை சந்திச்சுட்டு அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்வு. நன்றி நன்றி நன்றி.